ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு டக் அவுட். இது நம்ம கிரிக்கெட் சேனல். நம்மளோட லக்ஷ் இணைஞ்சிருக்காரு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, சூப்பரா இருக்கேன், எக்ஸைட்டடா இருக்கேன். நெக்ஸ்ட் கேமுக்கு ஃபர்ஸ்ட் கேம் செம்ம தான் வாங்கி ஒரு வெறியில இருக்கேன். அடுத்த கேம் என்ன பண்ண போறாங்க இந்தியான்னு. அதை பத்தி ஒரு சொன்ன மாதிரி செகண்ட் டெஸ்ட் பர்மிங்ஹாம், அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. பாத்தீங்கன்னா பர்மிங்ஹாம் இஸ் பர்னிங் ஹாட். நாட் சொல்ல முடியாது, பர்மிங்ஹாம் கிடையாது, யூகேவே ரொம்ப கொளுத்திட்டு இருக்குது வெதரு. நீ 31 டிகிரிஸ் அப்படியே ஒரு மாதிரி புழுங்கி தள்ளிடுச்சு. ஐ திங்க் ஃபுல் பேட்டிங் கண்டிஷனா தான் இருக்க போகுது. And 5 days of cricket இருக்குது உங்களுக்கு. Most of the days are looking quite bright and sunny, and there are some maybe overcast conditions a couple of days இருக்கு, but not like wash out பண்ற மாதிரி days இல்ல. So another 5 days of exciting test cricket is waiting for our viewers. நம்மளும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஆஃப்டர் தோத்துட்டு ஐ திங்க் we did compete really well இல்லையா லக்ஷ்? அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் being a young team we did compete well. I mean, ரொம்ப it is a complete டெஸ்ட் கேம்ங்க, ப்ராப்பர் டெஸ்ட் கேம். ஒரு டெஸ்ட் மேட்ச் யாராவது டெஸ்ட் மேட்சே தெரியாதவங்கலாம் பார்த்தாங்கன்னா இப்படி தான் ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு டெஸ்ட் மேட்ச் 5 days எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேம் இப்படி தான் இருக்கும். ப்ராப்பர் விக்கெட்லாம் நமக்கு குறைய சொல்ல முடியாது. ஆம்பிள் நம்பர் ஆஃப் ரன்ஸ், நிறைய விக்கெட்ஸ் வந்திருக்கும். கேட்ச்லாம் பிடிச்சிருந்தா இன்னும் ஈவனாக இருந்திருக்கும் கேம். ஐ திங்க் பெர்ஃபெக்ட் டெஸ்ட் கேம்ங்க அது ஃபர்ஸ்ட் மேட்ச். நான் குறைய சொல்ல மாட்டேன் அதை. எந்த ஒரு விக்கெட்ல எந்த குறையும் கிடையாது. பெர்ஃபெக்டான கேம் அது. டெண்டுல்கர் ஆண்டர்சன் ட்ராஃபில ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வாஸ் எக்ஸைட்டிங். செகண்ட் டெஸ்ட் பர்மிங்ஹாம். இதுல வந்து இப்ப கண்டிஷன்ஸை பத்தி பேசிட்டோம். பிச்சும் வந்து அதே பிச் மாதிரி தான் சொல்லிட்டாங்க. they decided to go with the பாட்டா. அதுல முதல் கொஸ்டின், இந்தியா வந்து பும்ரா இல்லைன்ற நியூஸ் வந்திருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் பிக் கொஸ்டின். ஆல்ரெடி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? how big a miss it will be? It is going to be a huge factor, not only with this current form, the way the other fast bowlers are bowling, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சா கூட it is going to be a huge factor. நம்ம சைட்லேருந்து லாஸ், இங்கிலாந்து சைட்லேருந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்க போகுது அவங்களுக்கு. I wanted to be proved wrong that இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் தான் வந்து பிஜிடி ஒரு வாட்டி அடித்தோம். அது மாதிரி ஏதாவது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். சிராஜ் தான் இப்போ லீட் பவுலர். பும்ரா இல்லைன்னா சிராஜ் இஸ் த பேஸ் லீட் ஃபார் த பேஸ் அட்டாக். ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் நான் டிஃப்ரெண்டா. முக்கியமா இப்போ பும்ரா இல்லாதது வந்து இன்னொரு விஷயத்துல என்ன அஃபெக்ட் ஆகும்னா, சைக்கலாஜிக்கலாவே வந்து கில் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல விக்கெட் வேணும்னா த கோ டு பவுலர் வாஸ் பும்ரா. ஏதாவது விக்கெட் வேணும்னா பும்ரா, கண்டெயின் பண்ணனா பும்ரா. இப்போ வந்து ரியால் ஃபேக்ட், அது என்ன சொல்றது, ஃபேக்ட் செக் இன்னைக்கு தான் நடக்க போகுது. நம்மளுடைய ஃபாஸ்ட் போலிங் பேக்கப் உடைய ஃபேக்ட் என்ன உண்மையா தே ஆர் மேட் ஆஃப்ன்றது தெரிய போகுது இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட், இந்த செகண்ட் டெஸ்ட்ல பர்மிங்ஹாம்ல. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து பும்ரா இல்ல. இப்ப யார விளையாட வைக்கிறது? யாரு who will be a choice of another pacer? I mean, நம்ம போன வாட்டி பேசின அது பாயிண்ட் இஸ் வெரி கிளியர். when Bumrah is not there, Arshdeep is going to come in, because it's not apple to apple match, but Arshdeep is a fighter. ஓகே, he always wants to deliver something. அது மாதிரி ஸ்கில்லு பயங்கர அதிகம். என்ன கேட்டிங்கன்னா, பும்ராக்கு என்ன ஸ்கில், எப்போ டெலிவர் பண்ணுறதுன்னு தெரியும், எந்த கண்டிஷனில் எப்படி போடுறதுன்னு தெரியும். ஆனால் ஹர்ஷதீப்புக்கு இருக்க ஸ்கில்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் பேஸ் பவுலருக்கு இருக்க ஸ்கில். ஒரு மாதிரி ஒரு வசீம் அக்ரம், அந்த மாதிரி ஒரு பவுலர், ஜஹீர் கான், அந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ் இருக்காங்க தெரியுமா, கரெக்டான ஒரே டெம்ப்ளேட்டில் போட்டு போகிறது, இன் ஸ்விங் அவுட் ஸ்விங், அந்த மாதிரி ஒரு பவுலர். ஸோ பை டிஃபால்ட் ஹர்ஷதீப் இஸ் கோயிங் டு கம் இன். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் நம்ம பேசினது என்ன, ஹர்ஷ்தீப்பும் பும்ராவுமே இருந்திருந்தாலே, ரெண்டு பேரும் டுகெதர் இருந்திருந்தாலே நம்ம இன்னும் நல்லா இருந்திருக்கும் தான் யோசிச்சோம். என்ன பண்றது, கிவிங் லாங்கர் ரன் டு பிரசீத் கிருஷ்ணா. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னு சொல்லி இந்த வாட்டி அவங்க தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். பிரசீத் கிருஷ்ணாக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து சம்டைம்ஸ் இங்கிலாந்துல பாதி பிச்சில குத்தி வந்தனா அல்வா மாதிரி. அது தட் இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் பால் டு ஹிட். எக்ஸாக்ட்லி, நம்மளே பார்த்துருக்கோம்.
அது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம லோக்கல் கேம்ஸ்லயே பார்த்தோம்னா எப்படா ஷார்ட் பால் வரும்னு வெயிட் பண்ணுவோம். ஆமா ஏன்னா இந்த ஊர்ல கொஞ்சம் அடி நின்று அழகாவே வரும் பேட்டிங் அடிச்சிடலாம். சம்டைம்ஸ். கரெக்ட். அது ஈஸியா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் கிராலி அண்ட் பென் டக்கெட் ஆர் இன் ட்ரெமெண்டஸ் ஃபார்ம். ரியலி குட். கொஞ்சம் லென்த்தை மாத்தி போடுற அவரு ஒரு பேட்டி பார்த்தேன் ப்ரோ, லைக் ஒரு இன்டர்வியூ வித் பிரசித் கிருஷ்ணா. அவர் என்ன சொன்னாரு, நான் மேடிங் போடணும் தான் ஆரம்பிக்கிறேன் ஓவரை, பட் வந்து ஷார்ட்டா நிறைய போடுறேன், எனக்கே தெரியுது, ஐம் லுக்கிங் டு கெட் பெட்டர் அட் தோஸ் ஸ்கில்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு ஐ திங்க் பிரசித் கிருஷ்ணா அவரோட அந்த பவுலிங் பவுன்ஸ் அடிச்சு போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் இட் வுட் ஹவ் ட்ரபிள்ட் அ லாட் ஆஃப் பிளேயர்ஸ் இன் லோக்கல். நம்மளோட இந்த டொமஸ்டிக்ல பயங்கரமா ட்ரபிள் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நார்மலா இல்லாம நாட் ஃபார் இங்கிலாந்து பிளேயர்ஸ் someone like Duckett or Joe Root, they are going to play easily. மேபி அந்த ஒரு இதை மிஸ் பண்றாங்கன்னு தோணுது இந்தியன் டீம். அண்ட் மோர் ஓவர் சி இப்போ என்ன சொல்றது, இங்கிலாந்து இப்போ நீங்கள் லோக்கல் நம்ம சின்ன பசங்க கிரிக்கெட் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்டர் 14 அண்டர் 15 the player should have two dimension. You either should be a bowler batsman wicket keeper. இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு ஸ்கில்லோட வரவே கூடாது, அப்படி ட்ரெயினே பண்ணக்கூடாது. நீங்கள் சில குழந்தைங்கலாம் சோம்பேறித்தனை போட்டு நான் போலிங் மட்டும் போடுறேன், ஏன்னா பேட்லாம் கட்டுறதே கஷ்டம் சின்ன பசங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைமென்ஷனில் கொண்டு வரீங்க, இந்தியா இன்னுமா கொண்டு வரீங்க. நான் நினச்சேன் பிஜிடிக்கு அப்புறமே வந்து இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங். தனுஷ் கோட்டியன் தாக்கூரோட பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் மும்பைக்கு இல்லையா, தே கேன் பேட் ஈவன் அட் 8 கொண்டு வரலாம் மேட்ச்னு. அப்படிதான் கொண்டு வரணும். எனக்கு புரியவே இல்லை, பேட்டே பிடிக்க தெரியாத மாதிரிலாம் வரவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஃபைட் கொடுக்கணும் போலர்ஸ். அதுவும் இல்ல பிரசித் கிருஷ்ணா கிட்ட. பட் we don't expect them to score. இஷாந்த் சர்மா பார்த்திருக்கோம். இஷாந்த் சர்மா sometimes வந்து he will hang in 30 balls 40 balls அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கானா. எக்ஸாக்ட்லி தெரியல எப்படி பிரசித் கிருஷ்ணா என்ன பண்ண போறாரு. இல்ல ஐ திங்க் they will go with பிரசித் கிருஷ்ணா because I was looking at some reviews. PDOG ரிவ்யூலாம் பார்த்தா பவுன்ஸ் வந்து அதிகமா இருக்கும்னு தான் சொல்றாங்க, which means இன்னும் ஆசையா பிரசித் கிருஷ்ணா வச்சு நம்ம ஏதாவது பண்ணிடலாம்னு கொண்டு வருவாங்கன்னு தோணுது. பட் ஐ ஃபீல் பர்சனலி பிரசித் கிருஷ்ணாவை எடுத்துட்டு பிரிங் இன் நிதிஷ் ரெட்டி சிம்பிளி. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வரதே வந்து நம்ம லாஸ்ட் 4 கேம்ஸோட ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எஜ் பேஸ்டன்ல நடந்த லாஸ்ட் 4 கேம்ஸ்ல இந்தியா வந்து 2022ல ஆடி இருக்கு, அதுல தோத்துட்டோம் இந்தியா. எக்ஸாக்ட்லி த வே வி லாஸ்ட் கேம் எப்படி தோத்துருக்குமோ அதே மாதிரி தோத்துருக்கோம். பண்ட் 100 ஜடேஜா 100லாம் அடிச்சு சும்மா ஸ்கோரை குவிச்சு கடைசியில லாஸ்ட் நாள் வந்து ஜெயிச்சிட்டானுங்க இங்கிலாந்து வந்து. தே ஒன் இட் ப்ராப்பர்லி. ஆக்சுவலா அந்த மேட்ச் ப்ரோ, இது நீ சொல்றப்ப அந்த மேட்ச் நான் ஆக்சுவலா லைவ்ல போய் பார்த்திருந்தேன் அந்த ஃபைனல் டே. நான் வந்து ஐ வாஸ் ஹோப்பிங் ஃபார் an இந்தியன் விக்டரி, அதனால போய் பார்த்தேன். அது வந்து 370 ஆட் சேஸ் பண்ணுன்றப்ப வச்சு செஞ்சுனாங்க. அப்போ வந்து பும்ரா கேப்டன் அந்த மேட்ச்ல. பும்ரா வந்து ரொம்ப அது எப்படி ஆயிடுச்சுன்னா ப்ரோ, நம்ம பாக்குறப்ப அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இட்ஸ் ஒரு ஸ்கிட் ஆகி பேட்டுக்கே வந்துட்டு இருந்தது. அப்படியே பேட்டிங் விக்கெட்டா இருந்துச்சு. மேபி தட் இஸ் அனதர் ரீசன் வை பும்ரா மைட் ஹேவ் டிசைடட் நாட் டு பிளே. மேபி இந்த கண்டிஷன்ஸ் நமக்கு ஃபேவரா இல்லாதப்ப நம்ம ஏற்கனவே வந்து இன்ஜுரி போகணும். இந்த மேட்ச் அந்த எஃபர்ட்டை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த வேட்டை ரொம்ப உயிரை கொடுத்து போலிங் போடணும். எல்லாமே ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் திங் நம்ம பேசின மாதிரி நீ சொல்லியிருக்கவே வேணாம் பும்ரா இல்லைன்னு. மேட்சுக்கு முன்னாடி நாள் வந்து சுப்மன் கில் பும்ரா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை டாஸ்ல சொல்லியிருக்கலாம். அதுவே ஒரு பெரிய பிளண்டர். ஓகேங்களா, ஏன்னா அதுதான் ஒரு டிசைடிங் ஃபேக்டர். பும்ரா வாஸ் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் லாஸ்ட் டைம் when we India was here. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய நல்ல ஒரு காயினை வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே ஃபைன், இட்ஸ் நவ் வி நோ பும்ரா இஸ் நாட் கோயிங் டு பிளே. பட் டேக் பிரசித் கிருஷ்ணா அவுட். நிதிஷ் ரெட்டி நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ஆல்ரவுண்டர் டெவலப் பண்ணிருக்கீங்க. ஷர்துல் தாக்கூர் எஸ் இஸ் ஆல்ரவுண்டர். கஷ்டப்பட்டு, அதாவது இந்தியாவுக்கு வந்து ஒரு பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் டெவலப் பண்றது அவ்வளோ கஷ்டமா வர்றாங்க. ஹார்திக் பாண்டியா ஆட முடியல. ஓகேங்களா, நிதிஷ்குமார் ரெட்டி 140 போட்டு காமிச்சாச்சு, 100 அடிச்சாச்சு. ஓகே, நீங்க கொடுக்க தான் வந்து ஒரு லெஜெண்ட் டெவலப் ஆகும். ஜாக்ஸ் காலிஸ் வந்து 1 டவுன் ஆடிட்டு ஷேன் வாட்சன் வந்து ஓப்பனிங் ஆடி போலிங் போட்டது கொடுத்து தானே பண்ண முடியும். யூ டிசைடட் யூ காட் ஹிம் as ஆல்ரவுண்டர். கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணிருக்கீங்க லோக்கல் கிரிக்கெட்ல. இங்க கொண்டு வந்துட்டு நான் கொடுக்க மாட்டேன் சான்ஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னு எனக்கு புரியல ப்ரோ. அப்போ பிரசித் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா நீங்க ஷெட்யூலையும் ஆடுவீங்க,
நிதிஷ்க்கு இது ஆட சி போறீங்களா எப்படி? ஐடியலி பார்த்தீங்கன்னா நான் அந்த லாஸ்ட் 4 ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தேன் ப்ரோ. ஸ்பின் வந்து ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி. உண்மையா சொன்னா ஒண்ணுமே நடக்கல ஸ்பின். ஒரே ஒரு ஆஸ்திரேலியா கேம்ல ம், வந்து நேதன் லயன் ஹஸ் டன் ரியலி வண்டர்ஃபுல். ஓகேங்களா? ம், பட் ம், அதுக்கப்புறம் ம், லாஸ்ட் ரீசன்ட் கேம்ஸ்லாம் லாஸ்ட் இயர் கேம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்லாம் ஒன்றும் எடுக்கவே இல்லை. ஓகே, இன் தட் கேஸ் யூ சிம்பிளி பிளே ஜடேஜா, டோன்ட் பிளே குல்தீப் யாதவ். நீங்க ட்ரீம் நினைச்சுக்கலாம், குல்தீப் யாதவ் வந்தாலே வந்து விக்கெட் வந்துரும்னு நினைக்கலாம். கிடையவே கிடையாது. டக்கெட் வளைச்சு வளைச்சு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க போறேன். ஓகேங்களா? அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஓவர் போர்ட் ஆகி நான் ஒரு பிளேயரை வச்சு நான் வின் பண்ணிடுவேன்னு நினைச்சு மாத்துறது வேஸ்ட். அதுலயும் வந்து பீடாக் சொல்றது வந்து 4th இன்னிங்ஸ்ல ஸ்பின் வரும், நான் அதுக்காக குல்தீப்பை கொண்டு வரேன்றது என்னால ஒத்துக்கவே முடியாது. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யூ ஸ்டில் பிளே ஜடேஜா ஆஸ் எ ஸ்பின்னர். உங்களுக்கு வேணும்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை போட சொல்லலாம் ஸ்பின்னு. அப்படி வேணும்னா இந்த ஜோ ரூட் போடுற மாதிரி 4 ஓவர் மேட்ச்ல போடுறதுக்கு அவர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் தேர். ஸோ கெட் யூ ஹேவ் ஷர்துல் தாக்கூர் இன். அவர் bowling போடுறானா இல்லையோ செகண்டரி. பட் நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வந்து லோட் him with overs. This is the game you can load him with overs. Let's see how well he is coping up with the condition. ஸோ இங்க வந்து அஷ்தீப், சிராஜ், நிதிஷ் ரெட்டி அண்ட் Shardul ஷர்துல் தாக்கூர். Thakur, correct. ஸோ யூஆர் லோடிங் யுவர் பேட்டிங் லைக் எனிதிங், லைக் கண்டிப்பா. டில்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 வரைக்கும் மாதிரி. ஆமா, அப்ப என்னன்னா நீங்க லாஸ்ட் நீங்க சொன்ன வழி பார்த்தோன்னா அது ஆக்சுவலா இங்கிலாந்து லாஸ்ட் கேம் விளையாடினதே அது மாதிரிதான். இந்த பிரைடன் காஸ்ட்லாம் வந்து ஒரு அரகுற இதுலதான் இருந்தாரு அந்த டைம்ல பேட்டிங்ல. டெவலப்பிங் பிளேயர், கரெக்ட். இட்ஸ் நாட் அ பிக் பிளேயர். ஐ திங்க் அவனை உருவாக்கி அவங்க ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ why can't we try the same? Irrespective of whoever bowls, they're going to score 500. 100%. It's going to be 500 game. 500. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலா அவங்க அதுல 500ல நம்ம தான் 400 அடிக்கிற டீம். அவங்க கண்டிப்பா 500 அடிப்பாங்க. அவங்க 500 அடிப்பாங்க. அப்போ வந்து they lead for 100 runs டைரக்டாவே. எக்ஸாக்ட்லி. சோ நம்ம டைரக்டாவே அதுக்கு அப்படி போயிடலான்றது ஆக்சுவலா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேக்குங்க அது. ஆக்சுவலா நான் என்ன நினைச்சிருந்தேன்னா, நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ வாண்ட் டு பிளே குல்தீப் இன் பிளேஸ் ஆஃப் ஷர்துல். அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி ஆடிட்டு ரெஸ்ட் ஆஃப் த லைன் அப் அப்படியே விட்டுறலாம். பிரசித் கிருஷ்ணாக்கு பதில் நான் ஆகாஷ் தீப் ஆடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து எனக்கு என்னமோ இந்த கண்டிஷன்ஸ்ல பிரசித் கிருஷ்ணாவை விட கொஞ்சம் ஆகாஷ் தீப் வந்து கொஞ்சம் ஸ்கிடியான போலருங்க. கொஞ்சம் மேல குத்தி போடுவா போல, ஷார்ட் ஆஃப் போட மாட்டான். ஆமா. என்னன்னா ஆகாஷ் தீப்புக்கும் பிரசித் கிருஷ்ணாவுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆகாஷ் தீப் வந்து கன்வென்ஷனல் ஸ்விங் போலர். ஓகேங்களா, வித் சம் பேஸ். ஓகேவா? என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் கம்மியா போன விக்கெட் மாதிரி லீட்ஸ் மாதிரி கொஞ்சம் கம்மியா ஸ்விங் ஆகிற விக்கெட் அப்படின்னும் போது ஆகாஷ் தீப் வில் ஸ்ட்ரகிள். இல்லைன்னு சொல்லலை. பட் ஏன்னா நம்ம அவ்வளோ பார்க்கல, அத்தனை மேட்ச் ஆடல அவரு. ஓகேங்களா? நம்ம போன மேட்ச்ல அவங்க கொடுத்துருந்துருக்கலாம் ஆகாஷ் தீப்க்கு. ஓகே, இந்த மேட்ச் நீங்க பிரசித் கிருஷ்ணா கொண்டு வந்திருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், நம்மளுக்கு பிளானிங் கரெக்டா இருந்திருக்கும். சோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச ஆகாஷ் தீப் வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹர்ஷ்தீப் தான் கண்டிப்பா கிடையாது. பிரசித் கண்டிப்பா ஆடுறான். கரெக்ட், பிரசித் கண்டிப்பா ஆடுற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகே, அது ஒரு டாபிக் முடிஞ்சிச்சு, யாரை கூட்டு வரோம்னு. இப்போ வந்து ஒரு பிக் கொஸ்டின் வந்து நம்ம பேட்டிங் லைன் அப் ஓரளவுக்கு சார்ட்டட் மாதிரி தான் இருக்குது அந்த நம்பர் 5 வரையும். கருண் நாயர் வந்து ஹீஸ் கோயிங் டு பிளே ஆல் த 5 டெஸ்ட்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு இதுதான், ஏன் நம்ம வந்து ஆல்ரவுண்டர்ஸ்ல லோட் பண்றப்ப why can't we play வாஷிங்டன் சுந்தரஸ் கூட? சோ வந்து பவுலிங் எல்லாரும் பவுலிங் போடுவாங்க, பேட்டிங் பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா இட் வில் பி வெரி அன்ஃபேர் ஆன் பிளேயர்ஸ். அதான் ஒரு என்ன வாஷிங்டன் சுந்தர் போலிங் நம்ம ஐபிஎல்ல பேசியிருக்கோம். வாஷிங்டன் சுந்தரோட டர்ன் வந்து ரொம்ப கம்மி, மார்ஜின் ஆஃப் டர்ன் ரொம்ப கம்மி. அப்போ வந்து ரொம்ப டர்னிங் விக்கெட்ல வந்து பயங்கரமா டர்ன் ஆகிற விக்கெட்ல வாஷிங்டன் சுந்தரை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா விக்கெட் எடுப்பார். ஏன் அப்படின்னா டர்னே கம்மியா இருக்கும். இப்போ இங்க டர்னே கிடையாது, ஸ்பின் விக்கெட்டே கிடையாது. இன்னைக்கு இங்க வந்து கொண்டு வந்து அவர் கொடுத்தீங்கன்னா பால் நேரா தான் வரும். கன்ஃபார்மா டக்கெட் அண்ட் கிராலி லைக் பீப்புள், ஸ்ட்ரோக்ஸ் லைக் பீப்புள், தே வில் என்ஜாய் இஸ் bowling. See, unfortunately, he doesn't make the cut in this series. அவங்க வந்து ஏதோ ஒரு விக்கெட்டுக்காக அவங்க கொண்டு வந்திருப்பாங்க, இல்லனா பேக்கப்காக கொண்டு. ஜடேஜாக்கு ஏதாச்சு அப்படினா ஓவல்காக கொண்டு வந்திருப்பாங்களா? மேபி ஜடேஜா. ஓகே, ஜடேஜா மைட் பி ஏதாவது அவுட் ஆஃப் ஃபார்ம் போனா அவனுக்கு ஒரு கவரா. அவுட் ஆஃப் ஃபார்ம்ல எல்லாம் தூக்க மாட்டாங்க ஜடேஜாவை, இன்ஜுரி கவர், அவ்வளவுதான்.
இஃப் இஸ் கெட்டிங் இன்ஜூர்ட் மேபி உங்களுக்கு Injured ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. அவுட் ஆஃப் ஃபார்ம் தூக்க ஜடேஜாவை தூக்குற மாட்டாங்கன்னா ஆள் இல்லைங்க. ஜடேஜா இஸ் இந்த கேலிபர் ஆஃப் விராட் கோலி. அந்த அந்த லெஜெண்ட்ல யூ கான்ட் ரியலி ட்ராப் இம் ஃபார் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபார்ம். பட் சம்டைம்ஸ் எனக்கு என்ன தோணும்னா, ஜடேஜா போன மேட்ச் எனக்கு ஹானஸ்டா என்ன பண்ணுச்சுன்னா, ஜடேஜாவுக்கு பதில் குல்தீப் ஆடிட்டு அப்படியே மீதி டீம் அப்படியே ஆடலாம். மேபி ஆகாஷ் தீப் போன மேட்ச் கொண்டு வந்துருக்கலாம் தோணுச்சு. ஏன்னா எனக்கு ஜடேஜா இருக்கிறது எனக்கு பிடிக்காம இல்ல, லைக் பர்சனலா இல்ல, பட் எனக்கு என்ன தோணும்னா, இந்த கண்டிஷன்ஸ்ல ஜடேஜா பவுலிங் எடுபடுமா அப்படின்றதே எனக்கு ஒரு he has more probability of containing but not picking up wicket. போன மேட்ச் நம்மளுக்கு ஆல்ரவுண்டர் சாபம் இருக்குங்க இந்தியாவுக்கு, அது ஓப்பனா ஒத்துக்கணும் நம்ம. ஓகேங்களா, ஆல்ரவுண்டரை வச்சுக்கிட்டு ப்ராப்பரா யூஸ் பண்றது இல்லை நம்ம ஒன்று. அதே மாதிரி ஜடேஜா அண்ட் அஸ்வின் இருந்தப்பவே வந்து 2 பேரும் இருந்தப்பவே வந்து 2 பேரும் கேன் பேட், 2 பேரும் கேன் கெட் 5 அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் தான். பட் ஹவு மெனி டைம்ஸ் தே வில் கெட் இன் அப்ராட் விக்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜடேஜா வந்து இஸ் இன் அ பொசிஷன் வேர், அவ்வளோதான். இதுல என்னன்னா ஜடேஜா மேல இருக்க ப்ரெஷர் வித் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஹி ஹாஸ் டு டெலிவர் வித் த பேட் எவ்ரி டைம். போலிங் மேட்டரே கிடையாது. இப்போ போன மேட்சே பார்த்தீங்கன்னா உஷாரா ஆடினாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஆக்சுவலி ரன்னு போல, ஜடேஜா ரன்னு கொடுக்கலன்னு சொல்றதோட தே டிடன்ட் கோ ஃபார் அகேன்ஸ்ட் ஜடேஜா. அவங்க ஜடேஜாவை சேஃபா ஆடிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல தே வெண்ட் அகேன்ஸ்ட் ஜடேஜா. அதனால தான் அவர் 4.5ல முடிச்சாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 தான் அவரோட எக்கானமி. அதனால வந்து இட்ஸ் வெரி ட்ரிக்கி. நீங்க சொல்றது கரெக்ட். அது கூட டுவர்ட்ஸ் தி எண்ட் அடிச்சிட்டாங்க ப்ரோ. கரெக்ட். வின் பண்றாங்கன்னு ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தே புஷ்ட் இட். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஸோ யூ கான்ட் டேக் ஜடேஜா அவுட்டுங்க. ஒன்லி திங் இஸ் ஐ ஒன்லி ப்ரே ஃபார் ஜடேஜா டு ஸ்கோர். லாஸ்ட் கேம்ல ஜடேஜா செஞ்சுரி அடிச்சிருக்காரு இதே கிரவுண்ட்லன்னும் போது ஹி வில் கம் ஐ இன் கான்ஃபிடன்ஸ் அண்ட் தென் ஹி வில் டெலிவர் மோஸ்ட் ஆஃப் த ஓவர்ஸ். அதனால நான் ஸ்பின்னே எடுக்காம குல்தீப் எப்பவுமே இட் வில் பி இச்சிங் டு டேக் குல்தீப். ஆஸ்திரேலியா எப்பவுமே நேதன் லைனை கொண்டு போறாங்க இல்லையா ஒரு ஸ்பின்னர், அது மாதிரி நம்ம ஜடேஜாக்கு போயிடலாம். நம்ம குல்தீப் ஜடேஜா இப்போ ரிட்டையர் ஆகிறோம், அப்போதான் குல்தீப்க்கு 100% சான்ஸ் கிடைக்குன்ற மாதிரி நினச்சிக்கலாம் நம்ம. பட் இவங்க வந்து இப்போ கச்சா முச்சான் கன்ஃபியூஸ் ஆகி என்ன கொண்டு வர போறாங்கன்னு தெரியல டீம்ல. இட் இஸ் லைக் தட். நம்ம ஆனா செகண்ட் கேம் பெரிய சேஞ்ச் இருக்காது. இந்த கேம் தோத்தாதான் பெரிய சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. இந்த கேம் ஜெயிச்சிருந்தோம்னா நமக்கு நல்லது, தோத்தனா there might be a pressure on people to change around. அது கொஞ்சம் அந்த இது இருக்கு. வித் பேட்டிங் கம்ப்ளீட்லி இன் ஃபார்ம், கேஎல் ராகுல் இன் ஃபயர். அதனால ஓபனர்ஸ் எதுவும் பிரச்சனையே இல்லை, மிடில் ஆர்டரும் பிரச்சனை இல்லை, எவ்ரி திங் லுக்ஸ் சாலிட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் கிரிக்கெட்டிங் இது ஃபீல்டிங். இன்னும் ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஃபீல்டிங் தான் நமக்கு, நம்ம தோத்தது ஃபீல்டிங்கால தான் போன மேட்ச். The difference between the two teams was the catching. Correct. அப்ப இந்த மேட்ச் என்னன்னா ப்ரிப்பேர் ஆயிருக்காங்களாம். ஆக்சுவலா யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து நல்லா நோட் பண்ணீங்கன்னா, நம்ம இதுல நத்திங் அகேன்ஸ்ட் ஹிம், பட் ஆஸ்திரேலியா சீரீஸ்லயுமே பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபில ஹி டிராப் க்ரூஷியல் கேச்சஸ் விச் லெட் டு வி டிரா மேட்ச். நம்ம தோக்கறதுக்கான ஒரு முக்கியமான கேச்சஸ்லாம் மெல்போர்ன் மேட்ச்ல டிராவிஸ் ஹெட் கேட்ச் அவுட் ஆகல 18. அந்த மாதிரி முக்கியமான கேச்சஸ் எல்லாம் விட்டதாலதான் நம்ம தோத்தோம். ஐ திங்க் இந்த மேட்ச் வந்து அவரோட பொசிஷன்ல இருந்து மாத்துறாங்க போல. they going to change him as an outfielder and Sai Susan is going to take up the role of slip catching. இது எப்படி எதிர்பார்க்கறீங்க ஃபீல்டிங்? இப்போ கேச்சிங் வந்து ஃபார்ம் தாங்க ஒன்று. இன்னொன்னுன்னா இவங்க ஸ்லீவ்ஸ் ஆக்சுவலி அந்த ஃபிங்கர்ல போடுற பேடிங் கூட ஓகே ப்ரோ, நிறைய பேர் பார்த்துருக்கோம் போட்டு ஓகேங்களா. பட் இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்றதுக்காக போடுறாங்க தெரியுமா, அது போட்டாலே வந்து கேச்சிங் எபிலிட்டி குறைஞ்சிருது அப்படின்னு ஒரு ஆர்டிகிள் படிச்சேன் நான். ஓகேங்களா, அப்புறம் ஐ வாஸ் திங்கிங் த்ரூ பீப்புள் லைக் ரஹானே எல்லாருமே போட்டிருப்பாங்க எல்லாமே ஓகேங்களா. பட் ரஹானே ஆல்சோ ஹேட் ட்ராப் கேச்சஸ். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் அ குட் கேச்சர், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். விராட் கோலி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சப்போர்ட்லாம் போடாம எப்பவுமே இருக்கிறது. ஸோ விச் மீன்ஸ் அவங்களோட விராட் கோலி சொல்லுங்க ப்ரோ நிறைய தடவை பண்ணிருக்காங்க. See, அதனால நான் என்ன சொல்றேன்னா, யூ கோ வித் an option கோ வித் மைண்ட் செட் ஆஃப் 50-50 தான் பிடிக்க போறாங்க. இந்தியா தான் போனோம் ஓகேவா.
இன்ஸ்பைரிங்காக பிடிக்கணும், அது ஒரு கேட்சிங் ஃபார்ம் வரணும். இப்போ பாருங்க, இன்ஜுரி ஆன கையில் ட்ராப் ஆன மைண்ட் செட்டில் திருப்பி வந்து நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலுமே திருப்பி திருப்பி அடி தான் படப்போகுது, அடி படப்போகுது. ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி ட்ரிக்கி. யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் இந்தியா டு ஃபீல்ட் எக்ஸ்ட்ராடினரிலி வெல் இன் திஸ் சீரீஸ் அப்படின்றது தான் என்னோட ப்ரிடிக்ஷன். அன்லெஸ் அன்லெஸ் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு கான்ஃபிடன்ஸ் கேம். அன்லெஸ் தே ஹேட் அ வெரி குட் கேட்சிங் மேட்ச் எக்ஸாக்ட்லி. இந்த சீசன் ஃபுல், இந்த மேட்ச் நல்லா கேட்சிங் நல்லா பிடிச்சாங்கன்னா திங்ஸ் கேன் சேஞ்ச் அரவுண்ட். தென் தட் வில் கிவ் த 100%. கான்ஃபிடன்ஸ். 100%. ஹோப்ஃபுல்லி அது வந்து நடக்கும்னு நம்ம வேண்டிக்கிறோம். ஆமா, we take more catches எடுக்கணும்னு இதுல. despite of ஆமா, கண்டிப்பா எடுத்தே ஆகணும். யசஸ்வி ஜெய்ஸ்வால் க்ளோஸினுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி தான் தெரியுது. பட் சி these people will learn ஜென்ரலி yeah young யங் players. பிளேயர்ஸ். ஏன்னா கூச் பீகார்னு ஒரு டோர்னமெண்ட்ல இருந்தா அவங்க இந்த லாங் ஃபார்மேட்டே ஆட ஆரம்பிக்கிறாங்க, 4-day டெஸ்டே ஆட ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் தே டோன்ட் பிளே ரஞ்சியில். அதுக்கு அந்த கூச் பீகாருக்கு முன்னாடி, அதாவது ரஞ்சிக்கு முன்னாடி கூச் பீகார்னு இருக்கு, அண்டர் 19க்கு, அண்டர் 19 அண்டர் 16க்கு சாரி. அங்கதான் தே ஸ்டார்ட் ட்ரைனிங் தட் அந்த சில்லி பாயிண்ட்ல நிக்கிறது, ஷார்ட் மிட் விக்கெட்ல நிக்கிறது, அந்த மாதிரி பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்றதே அங்கதான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ இன்டர்நேஷனல் அரீனா வந்துட்டா யூ கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ப்ராக்டிஸ் தட் கைண்ட் ஆஃப் கேச்சஸ். ஸோ அதனால தே வில் கெட் பெட்டர். ஹி இஸ் வெரி யங், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஸோ ஹி ஷுட் பி ஆல் ரைட். Yeah. And he is a very good fielder as well. நம்ம பார்த்திருக்கோம். Unfortunate that he has he was in the receiving end been that dropping catches. விடுங்க. அதுக்கப்புறம் another last point, actually most weighted அவங்க சைடுல awaited player Archer is back into the team. அவங்க வந்து டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே போறாங்க. நம்ம வந்து கொஞ்சமா வீக்கா வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் பயமாவே இருக்கு. கரெக்டா சொன்னீங்க ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு மும்பை இந்தியன்ஸ் தான் ஞாபகம் வருது. வி வாண்ட் பும்ரா அண்ட் ஆர்ச்சர் டு போல் இன் டேண்டம் அப்படின்னு விளையாட்டு பண்ணியிருந்தாங்க ஒரு சீசன்ல, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆர்ச்சர் வந்து கடைசி வரைக்கும் ஆடவே இல்லை. அந்த மாதிரி இப்போ வந்து சரி, நான் ஆர்ச்சரும் பும்ராவும் ஒன்னா போடுறத பார்க்கலாம், சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் நானு. ஏன்னா ரெண்டு பேரும் பயங்கர எக்ஸைட்டிங்கான போலர்ஸ். ஆர்ச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆக்ஷன். நான் திருப்பி திருப்பி யூடியூப்ல பார்ப்பேன், எப்படி ஒண்ணுமே ஒரு பெருசா தசையை மூவ் பண்ணாமே வந்து எப்படி ஏத்துறாரு அப்படின்னு. ஸோ யா, ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு see him பேக். என்னோட கெஸ் வந்து he will have an average டெஸ்ட் தான் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. he will have only an average டெஸ்ட் கேம், பட் குட் டு ஹேவ் someone like him, ரைட்? ஏன்னா வந்து 5 நாள்ல எங்கேயாவது ஒரு 4 ஓவர் தெறிக்க போட்டு 2 விக்கெட் எடுத்தாலே கேமை கொண்டு வந்துடலாம். ஸோ he will game changer definitely 100%. excited to have ஜார்ஜ் டங் ஆடுவார். யாரை டிராப் பண்ணுவாங்க அவங்க ஃபாஸ்ட் பவுலர்னு தெரியல. யாரை டிராப் பண்ணுவாங்க? டங்கு கண்டிப்பா அடிதாங்க ஆகணும். தெர் இஸ் நோ செகண்ட் தாட் அபவுட் இட். சி யாரஜா இப்போ இதுல வந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் வந்து நம்மளோட ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்றேன். நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு வாட்டி ஆடி இருக்காருன்றதான் நம்மளோட ஸ்டோக்ஸ் சொல்றேன். ஸ்டோக்ஸ் வந்து இஸ் அப் டு த மார்க். அதாவது ஒரு நிஜமாலே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி போடுறாரு அவர். இஸ் நாட் லைக் நம்மளோட அன்ஃபார்ச்சுனேட்லி ஷர்துல் மாதிரி இல்லை. ஆக்சுவலி இஸ் ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் மாதிரி போடுறாரு அவர். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஆக்சுவலி தேர் நாட் கோயிங் டு பி வரிட் அபவுட் ஹூம் டு ட்ராப் ஆர் சம்திங். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ, மேபி கார்ஸை ட்ராப் பண்ணலான்னு தோணுது எனக்கு. But it will be a harsh decision on Cars because he has got 4 wickets in the last game with a decent அவ்வளோ பேட் எக்கானமிலாம் இல்லை ஆக்சுவலி. ஏன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனிங் போலர் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். டங்கு வந்து ஒன் செயின் தான் வராரு. ஸோ அதனால ஐ ஃபீல் கார்ஸை தான் ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வித் தட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டாபிக் நம்ம பேசிட்டோம். நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு ஹோப்ஃபுல்லி இந்தியா ஹேஸ் அ பெட்டர் கேச்சிங் டெஸ்ட் மேட்ச் அண்ட் தென் we end up on the right side of the result. ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்சே வந்து நியர்லி 4 days வந்து we are on top. 4.5 days கூட சொல்லலாம். சம் கேம் ஆன் பேலன்ஸ் சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த, அதாவது நீங்க ஓவரால் 5 நாளா பார்க்காம மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 5 daysல 4 days ஆஃப் த இது வந்து நம்ம தான் டாமினேட். ஐ மீன் we are in a pole positions to capitalize. நம்ம நிறைய விஷயம் வந்து நம்மளே விட்டு கொடுத்துட்டோம் அந்த டாமினேட்டிங் பொசிஷன்ல இருந்து. ஹோப்ஃபுல்லி இந்த தடவை அதே டாமினேட்டிங் பொசிஷன்ல ஒரு ராகுலோ அண்ட் ஓபனர்ஸ் கொண்டு போனோம்.
and they capitalize on it, and then we get a different result this time. That will be much Eh, என்ன சொல்றது, டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் வந்து இட் வில் புட் இன் த ரைட் ஸ்பேஸ் அகைன், exactly. காம்படிட்டிவா ஆகிவிடும். ஆமா, ஹோப்ஃபுல்லி தட் that happens. happens. Thank you. Thank you, Krupa. Thank you, Laksh. Thank you.